गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ண சமர்த்த சத்குரு தேவாய நமஹ. இந்த பாரத தேசத்தில் இருக்கிறவாளோட லைஃப் 100 வயது அப்படின்னு சொல்கிறோம். இதை கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் விஞ்ஞானத்தில் லைஃப் ரொம்ப நாள் வயசு நிறைய நாள் இருக்கா அப்படின்னு சொல்கிறோம். அது ட்ரக்ஸு அப்புறம் வைத்தியத்தினால இதெல்லாம் பண்ணுறதுனால லைஃப் ரொம்ப நாள் வாழ்க்கையில் வாழறா அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக ஆவரேஜ் 40லேருந்து 50 தான் இப்போ இருக்குது. பாரதிய ஆத்தியாத்மிக லைஃப் 100 அப்படின்னு சொன்னால் சமாஜ ஜீவிதோட ஆவரேஜ் லைஃபு குறைவு. குறையிறது இல்லை. ஜோதிஷ சாஸ்திரம் எப்படி பார்த்தா இன்னும் 20 சேர்த்து 120 சொல்கிறா. அதாவது சைக்கிள் ஃபால் ஆகும். அதாவது நம்ம குழந்தை பருவத்திலேருந்து பாலப்பருவம், பிரம்மச்சரியம், கிரகசாஸ்திரம், வானப்பிரஸ்தானம் 4 விதமாக சொல்கிறோம். கேர்ஃபுல்லாக கவனிங்கோ. சாதாரணமாக 120ன்னு சொல்கிறா. அந்த சைக்கிளில் பூரா ஆகணும் அப்படின்னாக்கா 120 × 5 600 வருஷம். இதை அதில் 100 வருஷம் சந்திக்காலம் அப்படின்பா. 700 வருஷம் பாரதியர்களோட லைஃப் வயசு. 700 மினிமம் 600 இருக்கணும். அதற்கு கால்குலேஷன் ரிஷிகள் தந்திருக்கா. 600 வயசு வாழறவா லைஃபு எப்படி இருக்கும்? 50 வயசு வாழ்கிறவா ஜீவித விதானம் எப்படி இருக்கும்? இது ரெண்டுத்துக்கும் கிளாஷ் வரும். ரிஷிமய ஜோதிஷ சாஸ்திரப்படி மினிமம் 120 × 5 இருக்கணும். 600 வயசு வாழணும் அப்படிங்கிறது அதுக்கு ஏற்ப இருக்கிறது. புரியுறது? என்ன செய்யணும்? டைம் எப்படி எக்ஸ்பேண்ட் செய்ய முடியும்? நிறைய மனுஷா பகவத்கீதையை பற்றி சொல்லுவாள். அதாவது ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லுவாள். என்ன அப்படின்னா, யுத்தம்னு ஆரம்பித்தப்புறம் அந்த யுத்தம்னு ஆரம்பித்த அந்த பேசுவதற்கும் உன்னோட சந்தேகத்தை கிளியர் செய்ய டைம் எங்கே இருக்கும்? இப்போ யுத்தம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டா. யுத்தம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டப்புறம் அதை பற்றி பேசுகிறதுக்கோ அதை பற்றி டவுட்ஸு கேட்குறதுக்கோ டைம் எங்கே இருக்குது? 1 ஹவர் பாராயணம் செய்வோம். அதாவது அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. இப்போ எக்ஸாம் 3 ஹவர்ஸ். மேக்ஸ் பேப்பரை பார்த்த உடனே அவள் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் சொல்ல முடியும்னு தெரியுமா தெரியாதா? அந்த பேப்பரை எழுதுறதுக்கு 3 ஹவர்ஸ் ஆகும். எந்த சம் போடப்படும்
போட முடியாது, எது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோமோ, எது கஷ்டம்னு நினைக்கிற சம்மை கொஞ்சம் ஆலோசனை பண்ணினா போட முடியும். அது நமக்கு ஒரு தைரியம் வந்துடும். இந்த இன்சிடெண்ட்டு உன்னோட லைஃப்பில் நிறைய நடந்துருக்கு. ஸ்ரீகிருஷ்ணரோட ஜீவிக்கிற அர்ஜுனனுக்கும் இதே தான். எக்ஸாம் டைம் சந்தேகம் வந்தது. கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே நமக்கு தோன்றது மாதிரி அவருக்கும் தோணினது. விடையும் கிடச்சிடுத்து. ஆன்சர் வரைக்கும் கொண்டு வரத்துக்கு 3 hours ஆகும். எக்ஸாம் வரை ஞானம் கூறுறதுக்கு 3 hours. அவருக்கு சேத்தனத்துவம் இல்லாத மனுஷர்களுடைய சந்தேகம் அது. சேத்தனத்துவத்தில் எதுவுமே தட்சணமே வரும். இதை நன்னா நினைவுபடுத்திக்கும். இப்போ நாவல் 1000 பேஜ் எழுதுகிறா அப்படின்னா அவள் நிறைய புக்கு படித்தா தான் அதை எழுத முடியும். அப்போ லைஃப் 600 இருக்கும். ஜீவிதங்கிறது ஸ்பஷ்டமாக ஏகைக்க வியக்தி. அதாவது 600 வயசு வாழலாம் அப்படின்னு சொன்ன முதல் மனுஷர் பண்டிட் ஸ்ரீராம சர்மா. அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை படித்தவாளுக்கு இது நன்னா தெரியும். அவர் 120 மணி நேரம் வேலை செய்ய முடியும் அப்படின்னு நிரூபித்தார். நாம் அவருடைய சிஷ்யர்கள் 5 மடங்கு அப்படின்னா 100 இன்னும் அதிக வருஷம் ஜீவிக்க முடியும். 600 டைம் எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம். அதாவது லாகிரி மாஷியா கிரியாயோக தீட்சையில் இதை தந்தார். அவர் தந்தபோது சுவாச விஞ்ஞானம் தந்தபோது அதை உபயோகிச்சுக்கின்றவாளுக்கு அது உபயோகப்படுறது. யார் சுவாச வித்தியை உபயோகிச்சுக்கிறாளோ அவளுக்கு இது உபயோகப்படுறது. அதாவது 24 மணி நேரத்தை 120 மணி நேரமாக உபயோகப்படுறவாளுக்கு இந்த சுவாச விஞ்ஞானத்தை யார் உபயோகிக்கிறாளோ அவளுக்கு அது உபயோகப்படும். ஆனால் நான் சினிமா பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அது உபயோகப்படாது. சினிமா பார்க்கறதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண நேரம் வேண்டாம். 24 மணி நேரமாக போகும். எப்போ வேணும்? ஏதேனும் நீ அற்புதமான காரியத்தை செய்யறதுக்கு சமயம் போராது, அந்த சமயத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் தேவையில்லை அப்படிங்கிற போது நம்மளுடைய குருமார்கள் அதை லைஃப்பில் செஞ்சு காட்டினான். 600 வயசு வரை நீ எதுவும் பதட்டப்பட வேண்டாம். ஐயோ நம்ம 600 வயசு இருப்போமா அப்படின்லாம் நீ பதட்டப்பட வேண்டாம். 24 ஹவர் 24 ஹவரில் நீ மாற்றிக்க முடியும். மாற்றக்கூடிய அவகாசம் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் வரும். எப்போ அப்படின்னா டிசம்பர் 31 இரவு. அது வருஷத்தில் ஒரு நாள் தானே வருது, மறுபடியும் வராது. நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அதை தவிர எல்லாம் செய்வோம். ஸ்டூடெண்ட் லைஃப்பில் ஸ்டூடெண்ட்டு படிக்கிறத தவிர மற்றதெல்லாம் பண்ணுவான். நீ நினைக்கிற நீ பாத்தியதை செய்கிறேன் அப்படின்னு சம்ஸ்காரத்தை ஃபாலோ செய்யலை. இந்த பிரக்கிரியில் ஜீன்ஸே மாற்ற முடியும். அதாவது நம்மளுடைய சம்ஸ்காரத்திலேயே எல்லாம் இருக்குது. ஷோடச சம்ஸ்காரத்தில் ஜீன்ஸை மாற்றுற அற்புதமான பிரக்கிரியை இருக்குது. இது டிசம்பர் 31 ராத்திரி தான் நடக்கும். கிருஷ்ணர் ஜனனம் ஆக்சுவலாக டிசம்பர் 31 ராத்திரி தான். அதாவது டிசம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு ஏன் வந்தது? அதெல்லாம் ஆலோசிக்கலை. நிஜமாக 31வது டிசம்பர் ராத்திரி கிருஷ்ண ஜனனம் நடக்கிறது. அது ஜென்மாஷ்டமி இல்லை. அதாவது அசல் கிருஷ்ண ஜனனம் டிசம்பர் 12 நடக்கிறது.
அதாவது ஜென்மம் எப்போ வேணால் சேதனத்துவத்தை பற்றி பேசுகிறோம் நம்ம. அதாவது ஞானோதயம் எப்போ வந்தது? ஆத்தியாத்மிக ஜகத்தில் குருதேவர் எப்போ பிறந்த நாள் அப்படிங்கிறத சொல்கிறாருன்னா, உனக்கு ஞானோதயம் வந்த நாள் தான். அதாவது ஆத்தியாத்மிகத்தில் நீ என்னைக்கு என்ட்ரான, என்னைக்கு பிரவேசான, அந்த நாள் தான் உன்னோட பிறந்த நாள். குருதேவர் அவரோட ஆத்தியாத்மிக பிரவேசித்த நாளை தான் சொல்கிறார். நாம் சில சமயம் ரொம்ப அதிபுத்திசாலி, அவர் பிறந்த நாளையும் சேர்த்துட்டு சொல்கிறோம். இந்த மாதிரி அவர் எதை செய்ய சொன்னாரோ அதை விட்டுட்டு செய்ய வேண்டாத செய்கிறது, அந்த மூர்க்குத்தனமும் நம்ம எப்போதுமே நம்மக்கிட்ட இருக்குது. அவர் எதுக்கு முக்கியத்துவம் தந்தார்? அதாவது எதுக்கு தர வேண்டாமோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் தரோம். பௌதீக சரீரம் பிறந்த நாள் மதிப்பு கிடையாது. அதாவது லாகிரி மாஷா ஹிமாலயாவில் தீட்சை தந்த தினம்தான் அவரோட பிறந்த நாள். த்விஜித்வம் வெரி இம்பார்ட்டண்ட். மனுஷ ஜாதி ஜந்துவிலிருந்து மனுஷ ஜாதிக்கு மாறின பிறந்த தினம், அவன் பிறந்த நாள் அதான் த்விஜித்வம். எப்போ மனுஷ ஜாதியில் முக்கியத்துவம் வேணும். அதாவது அவன் பிறந்திருந்தாலும் அதுலேருந்து அவன் ஞானம் வரத்துக்கு யக்யோபவீத நடக்கிறதே அதுதான் த்விஜித்வம். அந்த நாள் தான் அவனுடைய பிறந்த நாள். யக்யோபவி தினம் தான் அவனோட சம்ஸ்கார தினம்னு சொல்கிறேன். உன்னோட சம்ஸ்கார தினம் உனக்கு என்றைக்கு யக்யோபவீதம் பண்ணினான்னு நினைவில்லையா? அப்போ நீ நிஜமாக பிறக்கலை, டேட்டை தேடுறியா நீ? அந்த அற்புதமான நாள் நிகழ்ந்த சமயம் நீ மறந்து போகவே கூடாது. என் லைஃப்பில் ஜூன் 19 ஈவினிங் 4:30 மணிக்கு ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியோடைய வாக்கை கேட்டேன். எப்போவும் நான் மறந்து போக மாட்டேன். 5 லட்சம் மனுஷர்களில் நானும் ஒத்தேன். அப்போ அவர் தீட்சை தந்தார். அதே அவருக்கும் எனக்கும் உள்ள லிங்க் த்விஜத்வம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அது ஒரு அனுபூதி. அந்த அனுபூதி நீ மறக்க மாட்ட. அந்த நிகழ்வு மனசில் அப்படியே நிறைஞ்சு விடணும். பாரத தேச பரம்பரையில் நமக்கு இந்த த்விஜத்வம் ரொம்ப 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 முக்கியம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இது ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் ராத்திரி 12 மணிக்கு கிருஷ்ணர் பிறக்கிறார். அந்த பிந்து இருக்கே கால பரிமாணத்தில், அந்த பிந்துவை நீ நன்னா பிடிச்சுட்டா அந்த ஒரு வருஷம் உனக்கு 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், அதே 20 வருஷம் கூட ஆகலாம். நீ எக்ஸ்டெண்ட் செஞ்சுக்க முடியும். மனுஷனாக பிறந்து முக்கியத்துவம் தெரிஞ்ச தினம் உன்னுடைய ஜென்ம தினம். மறுபடியும் சொல்கிறேன், மனுஷனாக நீ பிறந்திருந்தாலும் நீ இந்த ஞானத்தை அடைஞ்ச நாள், உபதேசம் அடைஞ்ச நாள் தான் உன்னுடைய ஜென்ம தினம். இப்போ கால பரிமாணத்தில் அது இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நடக்கிறது. 10th எக்ஸாம் மிஸ் ஆகிடுதுன்னா மறுபடியும் செப்டம்பரில் வைப்பா அப்படின்னு நீ சொல்லுவேன். ஆனால் பிரகிருதியில் இந்த மாற்றம் கிடையாது. யூ ஹாவ் டு வெயிட் another 1 more year. நீ இப்போ பிடிச்சிக்கல அப்படின்னா, அந்த எக்ஸ்பேண்ட் டைம் டெவலப்மெண்ட் செய்யலை அப்படின்னா, கால பிரம்மத்தில் இன்னும் நீ 1 வருஷம் வெயிட் பண்ணணும். டிசம்பர் 31 எக்ஸ்பேண்ட் டைம் சென்ஸ் டெவலப்ட் செய்ய கரெக்டு டைம். அந்த டைம் தான் ரொம்ப உச்சிதமான டைம். அதை நன்னா பிடிச்சிக்கணும். மறுபடியும் அந்த சான்ஸ் வராது. நெக்ஸ்ட் இயர் பரீட்சை அப்போ படிக்கிறேன், அப்போ எக்ஸாம் வரும்போது நான் படிச்சுக்கிறேனே, அது வரைக்கும் நான் சுற்றுறேன் அப்படின்னா சுற்று. 31க்கு தினம் நீ செஞ்சுட்டே இருந்தால் தான் அது உனக்கு அது என்ன பண்ணணுங்கிறது மெமரியில் வரும்.
திடீர்னு 31 ராத்திரி செய்ய முடியும்னு நீ நினச்சேன்னா முடியாது. நம்ம லைஃப்பில் தினம் கார்த்தால பிறக்கிறோம், ராத்திரி இறக்குறோம். நம்மளுடைய பாரதியர்களுக்கு 48 சம்ஸ்காரம் நடக்கணும். எவ்வரி ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு சம்ஸ்காரம். பவிஷ்ய புராணத்தில் இதை படித்தா நீ நன்னா புரிஞ்சுக்க முடியும். வரப்போகிற காலம் இப்போ 600 வருஷத்துக்கு தேவைப்பட்ட சம்ஸ்காரம், அது 16 சம்ஸ்காரம் எப்படி டைல்யூட் ஆகிடுது பார்த்தல. 4 மடங்கு டைல்யூட் ஆகி ப்ரோக்ராம். இதை ஆலோசனை பண்ணு. நம்ம டே டைமில் மட்டுமே யூஸ் பண்ணுறோம். அப்போ 16 சம்ஸ்காரத்தை நீ உபயோகித்தா 48 சம்ஸ்காரம் வரும். பரிவிராஜகளாக இருக்கிறவளுக்கு சூச்சனை ரொம்ப அதிகம். தினம் ஷோடச சம்ஸ்காரம் சரீரத்தில் எப்படி நடக்கிறது? கர்ப்பதான சம்ஸ்காரம் டு அந்திம சம்ஸ்காரம் வரைக்கும் தினம் நடக்கிறது. ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி பும்சுமர சம்சாரமும் சீமந்தம் பிராமிய முகூர்த்தத்தில் நடக்கிறது. அந்திம சம்ஸ்காரம் ராத்திரி நடக்கிறது. பும்ஸ்வமனமும் சீமந்தம் பிராமிய முகூர்த்தத்தில், அதாவது நடு இரவு 3 மணிக்கு நடக்கிறது. நீ ஆலோசனை பண்ணு. நீ அதை உபயோகிச்சுட்டா காலத்தை எக்ஸ்பேண்ட் செய்ய முடியும். இப்போ இதெல்லாம் இப்போ சொல்லிட்டா நீ இந்த கவனத்தை வச்சுட்டு நீங்கள் 11:30 மணிக்கு இதை பற்றியெல்லாம் யோசனை பண்ண முடியும். திடீர்னு அந்த 11:30 மணிக்கு இதை எடுத்து பேசினாக்க அது உங்களுக்கு புரியாது. உங்களை அந்த சக்தியை இறக்கிக்க முடியாது. முதல்ல நீ தட்சணம் நீ டவுன்லோட் பண்ணிடுறோம். ஸ்விட்சு போய் உடனே டவுன்லோட் ஆகிடும். அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் இந்த மவுஸை இப்படி பண்ணி இது பண்ணி டவுன்லோட் பண்ணால் ஓப்பன் செஞ்சுட்டாக்கா அது டவுன்லோட் ஆகிடும். அதை பின்னாடி பார்க்குறதுக்கு நிறைய நேரம் ஆகும். அப்போ பக்கமாக படிக்கணும். அதே தான் இன்றைக்கும் இன்றைய தினம் நடக்க போகிறது. உன்னுடைய ஜீவித பிரமாணத்தில் டிசம்பர் 31 நினைவுபடுத்திக்கோ. இந்த ஈரை நீ 5ஆகவும் 10ஆகவும் 100ஆகவும் நீ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஜோதிஷ சாஸ்திரத்தில் இந்த கால்குலேஷனை தசா அப்படிங்கிற மாதிரி வேறாக சொல்லித்தரா. அதாவது 120 அஷ்டவிம்சதி அப்படின்னு சொல்கிறா. அஷ்டோத்திரம்னு இருக்குது. எல்லாமே கிரகத்து மீதே ஆதாரப்படுறது. சந்திரன் 2.5 நாள், சாட்டன் 2.5 வருஷம் அதே லைனில் சுற்றுறார். சந்திரன் 2.5 நாளை சுற்றுறது, சாட்டன் 2 வருஷத்தோடு சுற்றுறார். சந்திரனை பிடிச்சிக்கோ. அப்போ டயாலிட்டேஷன் உபயோகப்படுத்த முடியும். சனியை உபயோகித்தா சனீஸ்வராய நமக. ஆதி சனி சூரியனுக்கு 2 பக்கமும் இருக்குது. ஆதிவாரம் சனிவாரம். மண்டே பாரதியர்களான நமக்கு நாம் சரியாக உபயோகிச்சுக்கல. ஐன்ஸ்டீன் புவியீர்ப்பு சொல்கிறது ஒரு நாள் தான் சொன்னார். அதாவது ரேவதி பலராமரோட ஒய்ஃபு. அவரோட பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு டைரெக்டாக போய் கேட்டார். அப்படி போய் கேட்டு இப்போ வரத்துக்குள்ள யுகம் மாறிடுத்து, காலம் மாறினது அப்படின்னு சொல்கிறா. அதாவது நம்ம பதற்றப்படக்கூடாது. ஜெனட்டிக் எஃபெக்ட் இதெல்லாம். அதாவது ரேவதி நல்ல ஹைட்டு, பலராமர் ரொம்ப குட்டை. அப்போ கிருஷ்ணர் இருந்ததுனால அவர் ஈக்குவல் பண்ணிட்டார். இப்போ மவுஸை பிடிச்சி நீ கம்ப்யூட்டரில் கொஞ்சம் பெருசு பண்ண முடியும், சின்ன பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும்ல. அந்த மாதிரி தான் உன்னோட பாடி கூட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இருக்குது. உன்னோட பாடி நான் சொல்கிறத ஏன் கேட்குறது அப்படின்னா, உன்னோட காதுக்கு பின்னாடி இயர் ட்ரம் இருக்குது. அந்த இயர் ட்ரம் பின்னாடி அக்னி மீலே
அப்படின்னு அட்சர எலும்புகள்லாம் ரூபத்தில் இருக்குது. மேக்னிஃபை கிளாஸ் வச்சு பார்த்தாக்க அது நன்னா புரியும். அந்த எலும்புகளோட அ இக் நீ சமஸ்கிருதத்தில் பார்க்கலாம். ஞானம் எல்லாமே வாக்குடன் வர்றது. புரோஹிதம் அந்த மூக்கு எலும்பில் தெரியும். பின்னாடி வேதம் எல்லாமே அக்னிமீலே புரோஹிதம். மூக்குக்கு பின்னாடி ஆக்ஞாஸ்தானம் போனாக்க மொத்தமும் ரிக்வேத ருக் அட்சரமாகவே நிஜமாக அப்படியே பார்க்க முடிகிறது. நீ ஊகிக்கவே வேண்டாம். அனாட்டமி நீ பார்க்க முடிஞ்சால் போகிறோம். அட்சரத்தை இந்த அட்சரத்தெல்லாம் தேவாலயத்தில் எழுதணும். சமஸ்கிருதம் வராதவளுக்கு அது லெட்டர் அட்சரமாக தெரியும். கோவில்களில் எழுத வேண்டியதை எலும்பு சாஸ்திரம், சரீரத்தோட எலும்பு நிர்மாணம் எப்படி இருக்குது, அது சாபத்திய வேதம் அப்படின்னு சொல்லுவாள். இது சாபத்திய வேதத்துக்கு சம்மந்தப்பட்டது. நீ ரெடியாக இருந்தால் இன்றைக்கி ராத்திரி உனக்கு எல்லாமே இறங்கும். ஃபைல் இருக்குது, நீ ஓப்பன் செய்யலை அப்படின்னா எப்படி? டவுன்லோடு ஆகிக்கணும். டவுன்லோட் பண்ணிடணும். என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஹின்ஸு தரேன். மானசீக ஸ்திதி ரொம்ப முக்கியம். கரெக்டாக 12 மணிக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டா போகிறோம். அடுத்த வருஷத்துக்குள்ளே உனக்கே தெரியும் 1 இயர் லைஃபு எத்தனை வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தது அப்படின்னு நீயே புரிஞ்சுப்ப. அதனால் நீ முதல்ல கற்றுக்க வேண்டியது சம்ஸ்கார விஞ்ஞானம். நெருப்பில் ஒரு வஸ்து போட்டால் அது கருகிடும், அது பியூரிஃபையாக ஆகும். மெட்டாலஜிக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாள். நெருப்பில் இரும்பை போட்டால் அதில் இருக்கிற மண் போய் இரும்பு நன்னா வெளிப்படும். அக்னிகோத்திரம் செய்யும்போது இந்த நிகழ்வு நம்மள நடக்கலை, தப்பு அங்கே தான் நடக்கிறது. பாரதியர்களான நாம் நமக்கு மேருதண்டம் அக்னி, இதன் மூலம் சம்ஸ்கரிக்கப்படணும். விவாகம் யஜ்ஞோபவீதம் எல்லாத்துக்குமே அக்னி வேணும். லாஸ்ட்டில் அந்திம சம்ஸ்காரத்துக்கும் அக்னி வேணும். ஒன்றை நீயே அக்னிக்கு மற்றவா ஆகுதியாக போட்டுடுவா. சமர்ப்பிக்கப்படுற நீயே ஹோம சாமகிரிவாக ஆயிடுற. இதை புரிஞ்சுக்கோ. இந்த ப்ரொசீஜர் புரியாமல் இருக்கிறத நீ நினைவில் வச்சுக்கோ. சம்ஸ்கரிக்கப்பட்டவா மறுபடியும் இது போல் ஆக நடக்க மாட்டா. அதாவது ஒரு தடவை அக்னியில் போயிட்டு வந்தவா, அதாவது அந்த அக்னியில் நம்ம ஒரு வஸ்து போட்டால் அது எப்படி உருவம் மாறி அது மாறுறதோ, நம்ம அக்னியில் ஆகுதி போடும்போது நம்மளும் ஒரு மாறுதல் வரணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலியில் ஒரு தாத்தா காசிக்கு போயிட்டு வந்தார். காசியில் பூர்வ காலத்தில் இல்லை இப்பயும் உண்டு. அங்கே போனால் எதானும் ஒன்று விடணும், நமக்கு பிடிச்சதை விடணும் அப்படின்னு சொல்லுவாள். சில பேர் பாகற்காய் பிடிக்காது, பாகற்காயை விட்டுட்டு வந்தேன் அது அப்படின்பா. ஏன்னா அவளை பிடிக்காத விட்டுட்டு வந்தேன் அப்படின்பா. இந்த தாத்தா காசிக்கு போயிட்டு வந்துட்டார். வந்த உடனே காசியில் என்ன விட்டு எழுத அப்படின்னு அவரோட குழந்தை எல்லாம் கேட்குறான். நான் கோபத்தை விட்டேன் அப்படின்னு. முதல் தடவை அவர் கோபத்தை விட்டோன்னே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு குழந்தை கிட்டக்க கேட்டவுடனே அந்த குழந்தைக்கு ரொம்ப அவரோட பிரியமான கட்டி அணைச்சிட்டு நான் கோபத்தை விட்டுட்டேன் கண்ணா அப்படிங்கிறார். சரி, கொஞ்சம் நேரம் கழித்து அந்த குழந்தை விளையாட போய்டுறது. விளையாட போய்ட்டு மறுபடியும் வருது. வந்தோடனே தாத்தா நீ காசியில் என்ன தாத்தா விட்டேன் அப்படிங்கிறது. அப்போ அவர் கொஞ்சம் கோபத்தை விட்டேன் அப்படிங்கிறார். மறுபடியும் 3ஆம் தடவை அந்த குழந்தை கேட்ட உடனே அவர் அடிக்கிறதுக்கு கம்பு எடுக்கிறார். நான் கோபத்தை விட்டேன் அப்படிங்கிறார். நம்மளோட பிரக்கிரியை கூட அந்த மாதிரி தான் ஆறுது. சம்ஸ்கார பிரக்கிரியை யஜ்யத்தின் போது மாறணும். நம் சரீரத்தில் நடப்பது தெரியல நமக்கு. அதாவது நம்ம இதெல்லாம் கவனிக்காமல் ஏதோ முன்னாடி இருக்கிறது மாதிரியே இருக்கும்.
அது அந்த அது வந்து தட்சணமே நடந்துடுறது. சம்ஸ்கரிக்கப்படுறதுங்கிறது இம்மீடியட்டாக நடக்கிறது. சாதனை எதுவுமே அவசரம் இல்லை. நெருப்பில் போட்டவுடன் அக்னி ஸ்வீகரிப்பது போல் நம்மளுடைய இதை போடுறது முக்கியம். போட்டவுடன் அதே பஸ்மமாகிவிடும். உனக்கு அதை போடுறதுக்கு கையால் ஆகலை. சம்ஸ்கரிக்கப்படுவது எப்படி? அக்னி யஜ்யம் சம்ஸ்கரிக்கப்படுவது எப்படி என்பதை வரப்போகிற வருஷத்தில் கற்றுக்கலாம். ஜோதிஷ சாஸ்திரத்தில் அநேக கால பிரமாணம் இருக்குது. ஜூபிட்டர் 5 years யுகம் மெதுவாக புரிஞ்சுக்கலாம். பாயிண்ட்டு நினைவு வச்சுக்கோங்க. சந்திரனில் 1 மாதத்தில் திரும்பி போயிடும். சந்திரன் வந்து ஒரே மாதத்தில் திரும்பி போயிடும். சம்ஸ்கார சக்கரம் இருக்குது. ஒரே ராசியில் சூரியன் சைக்கிள் இருக்குது. அதாவது சூரியன் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ராசியில் இருக்க 12 மாதம் 12 ராசி. அதை சௌரமானம் அப்படிம்போம். டைம் ஸ்கேலு. நாம் யாவரும் சௌரமானத்தில் ஜீவிக்கிறோம். 1 year எனில் 1 year யாவருக்கும். குருதேவருக்கு மட்டும் அப்படி கிடையாது. 1 வருஷம் போச்சுன்னா அவருக்கு 5 வருஷம் கடந்து விடும். அவர்களுக்கு, அதாவது ரிஷி குரு அவர்களுக்கு அந்த வித்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜோதிட சாஸ்திரத்தில் பரிவிராஜகன் நோட் செஞ்சுக்கோங்க. அதாவது அது பரிவிராஜகம் மட்டும்தான் நோட் பண்ணிக்கணும்னு இல்லை, எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லோரும் எங்கே போனாலும் இந்த வித்தியை கற்றுக்க முடியும். அதாவது இங்கே வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னா வாங்கோ, கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட நானும் சேர்ந்து கஷ்டப்பட்டு சொல்லித்தரேன். சொல்வது ஈஸி. இப்போ டாக்டர்கிட்ட போனால் அவன் வந்து டெஸ்ட் பண்ணி என்னென்ன மருந்து எப்போ சாப்பிட்ணும் என்ன ஏதுன்னு அவன் சொல்லிடுறான். அப்போ டாக்டரோட வேலை முடிஞ்சிடுது. ஆனால் அந்த டாக்டர் இதை உனக்கு இந்த மருந்து கொடுக்குற வேண்டிய ஞானம் வரத்துக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? அதுபோல தான் இதுவும். தகித பிரமாணத்தில், கால பிரமாணத்தில் உன் லைஃப் வந்து அதிகப்படுத்தி ஜீவிக்க முடியும். ரொம்ப பேருக்கு என்ன தோன்றுது, ஐயோ நான் 300 வருஷம் ஜீவிக்கணுமா அப்படின்னு டவுட்டு. நீ 300 வருஷம் வாழ்ந்தால் எத்தனை வேலை செய்வையோ அவ்வளோ வேலையை செய்ய முடியும் இந்த குறுகிய காலத்தில், அந்த 1 வருஷத்தில். இப்போ ஐன்ஸ்டீன் ஒன்று கண்டுபிடிச்சார், அப்புறம் எதுவும் செய்யலை. சயின்ஸில் அதேமாரி தான் டால்டன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பற்றி சொன்னார். அதை பற்றி இப்பயும் சொல்கிறோம். அவர் கண்டுபிடித்த நியமம் வந்து சாஸ்வதமானது, சனாதனமானது, நித்திய நூதனமானது, கண்டினியூஸாக இருக்கும். இவ்விஷயம் மனசில் வச்சுட்டு மனசில் நன்னா பதிய வச்சுக்கோ. சிரஞ்சீவி பற்றி நம்ம சொல்கிறோம். யார் சிரஞ்சீவி? முக்கியமாக சுகர், அனுமன், அஸ்வத்தாமன், வியாசர், பலி எல்லாம் இவாள்லாம் சிரஞ்சீவி. நாளைக்கு நீ கூட சிரஞ்சீவி ஆகலாம். அற்புதமான சூச்சனை நாம் பெயர் வச்சு கூப்பிட்றதில் இருக்குது. சிரஞ்சீவி பெயர், அதாவது சிரஞ்சீவி கிருஷ்ணர் அப்படிங்கிறோம். சிரஞ்சீவின்னு ஆக்டர் பேரை சொல்லலை. சௌபாகியவதி, ஸ்ரீ அப்படின்னுலாம் ஏன் பேர் வைக்கணும்? நாம் எல்லோரும் ஸ்ரீவித்யா உபாசகர்கள் தான். டாக்டர் படித்திருக்கா அப்படின்னா டாக்டர் எழுதுவா. ஸ்ரீவித்யா படிச்சிருந்தா ஸ்ரீ எழுதுவா. ஆனால் இப்போ எல்லோரும் ஸ்ரீ எழுதுகிறோம், ஆனால் ஸ்ரீ வித்யக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. இதை கற்றுக்கோங்க. இந்த ஞானத்தை இன்றைக்கி ராத்திரி 31 ராத்திரி டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் அதாவது இந்த கம்ப்யூட்டரில் வச்சு டிக்கு போட்டால் அது டவுன்லோட் ஆகிடும். அதில் என்ன இருக்குது, எப்போ அது நமக்கு அப்படிங்கிறது, எப்போ படிக்கணுங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதை பற்றி ஆலோசனை இப்போ பண்ண வேண்டாம். முதல்ல டிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறது தான் முக்கியம். இப்போ இது நமக்கு தேவையில்லையேன்னு நீ நினைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நீ ஃபைல் டவுன்லோட் செஞ்சுடும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஆர்கே மாஸ்டர் சொல்கிறார். இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுக்கலாம், அபியந்திரம் இல்லை.
வெப்சைட்டு அற்புதமாக நமக்கு நன்னா யூஸ் ஆகுது. அதை கேட்கும்போது நம்ம கற்றுக்கலாம். கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் இல்லை, நிறைய இருக்குது. நிறையவே கற்றுக்கணும், நிறைய கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை தவிர்க்க முடியாதது. அற்புதமான ஞானத்தை விவரித்து சொல்கிறவா சொல்லித்தரும்போது இந்த சப்ஜெக்ட் வேணாம் கற்றுக்கல அப்படிங்கிறவாளை ரொம்ப விசித்திரமாக மாஸ்டர் பார்க்குறார். ரொம்ப விசித்திரமாக தான் இருக்குது எனக்கு அப்படின்னு ஆர்கே மாஸ்டர் சொல்கிறார். இது ரொம்ப வயசான அப்புறம் படிக்கிற சப்ஜெக்ட் கிடையாது. கர்ப்பத்தில் சிசுவுக்கு பூர்வ காலத்தில் சொல்லி கொடுத்தது தான். அப்போ எல்லாருக்கும் இந்த வித்தியை தெரியும். யூனிவர்சிட்டி போனாக்க அந்த யூனிவர்சிட்டி பிஹெச்டி பண்ணுற இடத்துல எல்லாருமே டாக்டர் தான். டாக்டர் டாக்டர் டாக்டர்னு தான் கூப்பிடுவா. எல்லாருக்கும் ஞானம் வந்துடுதா அது தெரியாது. சில சமயம் பேசிக் நாலேஜ் இல்லாதவா கூட இப்போவும் இருக்கா. பாரதிய சம்ஸ்காரம் மட்டுமே ஸ்ரீவித்யா உபாசனை சொல்லித்தருது. இதெல்லாம் கிரக உபயோகத்தை பற்றி தான் சொல்கிறது. சம்ஸ்கார விஞ்ஞானம் அப்படின்னா நீயாகவே மாறிப்போனால் இந்த வித்தியை உனக்கு அவசரம் இல்லை. அதாவது நீயே கற்றுக்கணுன்னு உன் மனசுலே தோணி நீ மாற்றிக்க ஆசைப்பட்டேன் விரும்பிட்டாக்க அதுக்கு அவசரம் இல்லை, உனக்கு வந்துடும். ஆனால் நீ ஒன்றை மாற்றிக்க மாட்டேங்கிற. உங்களை மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது. சம்ஸ்கரிக்கணும் உங்களை. எடிட்டர் வேணும். எடிட்டர் போர்டு சம்ஸ்காரம் பரம்பரை. சம்ஸ்காரத்தை நீங்கள் கற்றுக்கிண்டு மற்றவாளுக்கும் சொல்லித்தர நீங்கள் சம்ஸ்கரிக்கப்படணும். கர்ம காண்டம் முதல்ல கற்றுக்கோ. 3 வேளை சந்தியாவந்தனம் செய்யணும். நித்திய கர்மானுஷ்டான யோகிதா சித்தியர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். யோகிகளாக செய்ய வேண்டும். யோகியதையாக நமக்கு இப்போ இல்லை. யாருக்கு யோகியதை இருக்குது? முதல்ல நீ டவுன்லோட் பண்ணிவிடும். கம்ப்யூட்டர் வேணும். சந்தியாவந்தனம் செய்யாதவர்களுக்கு இதை எதுவுமே டவுன்லோட் ஆகாது. ப்ராக்டிக்கல் ரொம்ப முக்கியம். நிறைய சமயம் நீங்களே பார்த்துருப்பேன். டவுன்லோட் செஞ்சு இருக்கிறதா நீ ரொம்ப நேரம் நம்ம ஏதோ ஒன்று கம்ப்யூட்டரில் போட்டு டவுன்லோட் செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிருப்போம். டவுன்லோட் ஆகியிருக்காது. இது எல்லாருக்குமே அனுபவம் ஆகிருக்கும். நிறைய சமயம் அனுபவம் ஆகிருக்கும். இப்படி தான் அப்படிப்பட்ட நிகழ்வு பாரத தேசத்தில் நடந்தது. டவுன்லோடு செஞ்சுக்கோ. த்விஜத்துவம் எப்படி பெறுறது? அதே நேரம் ஸ்ரீவித்யா பூஜை, லாகிரி மாஷியா, கிரியாயோகம், அப்புறம் எல்லாமே. இப்போ சில பேர் டவுன்லோட்லாம் பண்ணிக்கல, ஆனால் ஸ்ரீவித்யா, காயத்ரி ஜபம், சந்தியாவந்தனம் எல்லாமே பண்ணுறா. ஆனால் அவள் எங்கே எப்படி இருக்காளோ அப்படியே தான் இருக்கா. மாறுதலே இல்லை. லாஸ்ட்டில் அவளுக்கே ஒரு டவுட் வருது, நம்மக்கிட்ட ஒன்றும் முன்னேற்றமே இல்லையே, நான் எங்கே ஆரம்பித்தேனோ அங்கேயே இருக்கேனே அப்படின்னு. ஆனால் அந்த மாற்றம் இல்லை. அந்த மாற்றம் நமக்கு இல்லைன்னு அவளுக்கு மற்றவாள்கிட்ட சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இந்த அனுமானம் சொல்லிக்க மாட்டாள். சின்ன வயசில் ஒரு கதை படித்தேன். இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ அப்படின்னு. அதேமாரி ஒருத்தர் வந்தார் எங்கள் ஊருக்கு. அவர் இன்ஸ்டன்ட் தெய்வ தரிசனம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இன்ஸ்டண்ட்டாக அப்படின்னு எல்லாரும் வந்தால், ஆனால் அது கொஞ்சம் ஹெவியாக நீங்கள் கொடுக்கும்படியாக இருக்கும். தெய்வ தரிசனம் அதுக்கு கொஞ்சம் வசதி இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே யாரும் ஒன்றும் அதுக்கு தயங்கலை. சரி, தெய்வ தரிசனம் கிடைக்கிறது அப்படின்னு வந்தால். அப்போ நிறைய பேர் வந்திருக்கும்போது முதல்ல இருக்கிற உள்ளே போனோம். அவளோட மூக்கை கட் பண்ணுறார். மூக்கை கட் பண்ணிட்டா வெளியே வந்தாக்கா மற்றவாள்லாம் என்ன தெய்வ தரிசனம் ஆச்சா அப்படின்னு கேட்குறா. சரின்னு சொன்னால் மற்றவ போகமாட்டா. இப்போ எல்லோரும் போனால் வந்தா யாரும் தெய்வத்தை பற்றி பார்க்கலன்னு சொல்லலை. இவர் போயிட்டு வந்தார். நீ தெய்வத்தை பார்த்தியான்னா இவர் ஒன்றும் சொல்லலை. அந்த மூக்கு பிடிச்சிட்டே பாவம் சிரமப்பட்டுன்னு போயிட்டார். மற்றவாளும் சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தராக பண்ணாக்கா யாருமே தெய்வத்தை பார்க்கல. சொன்னால் நாம்
நம்ம தெய்வத்தை பார்க்கலன்னு வெளியில் சொன்னால், அட பைத்தியமே இதுக்காக போய் மூக்க அறுத்துண்ட அப்படின்னு கேட்பான்ல. அதுக்காக எல்லோரும் பேசாமல் இருந்தா, அதாவது முழுங்கலை துப்பலை. இப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் தரோம்? கர்மகாண்டம் அர்த்தம் அதான் ஆச்சா தவிர அதற்கு பின்னால் உள்ள பாவ பரம்பரை ரொம்ப முக்கியம். அந்த பாவ பரம்பரை போயிடுது. அந்த பாவ பரம்பரையை மறுபடியும் கொண்டு வரணும். ஜீவிதம் பண்ணணும். எத் பாவம் தத் பவதி. பாவம் எப்படி வரும்? ப்ராக்டிஸ் செய்ய 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 தான் வரும். மனுஷா அந்த அந்த பண்ணி 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 இருந்தால் தானே இப்போது நமக்கு பழக்கம். இப்போ ஒரு ஃப்ரெண்டை புதுசாக பார்க்குறோம். அந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் மனக்கும் அவளுக்கும் கொஞ்சம் பிடிச்சிடுத்தோம். ஆனால் அந்த ஃப்ரெண்டை அடிக்கடி 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 பார்த்து பார்த்து பேசினான்னா அவன் நம்மளோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிடுறான். அதே மாதிரி தான் இந்த கர்மகாண்டெல்லாம் அடிக்கடி அடிக்கடி பார்த்து பண்ணனா தான் நமக்கு அது பழகும். மெதுவாக அர்த்தமும் புரியும். அர்த்தம் புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சாக்க அது நன்னாவே புரியும். இப்போ காலேஜில் லெக்சர் பாடம் சொல்லித்தரார். கெமிஸ்ட்ரி லெக்சர் நான் போய் பாடம் எடுக்கிறேன். ஆனால் அவள் கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கு வந்திருக்காங்கிறது அந்த சம்ஸ்காரம் இருக்குமே தவிர மாஸ்டர் நான் சொல்லித்தர சப்ஜெக்ட் அவளுக்கு ஞாபகம் இருக்காது. வெளியில் இருக்கிற பையன்கிட்ட கேட்டாலும் அவனுக்கும் தெரியாது அப்படின்பான். இது இல்லை, நான் லெக்சராக இருக்கிறதுனால எனக்கு இது நன்னா தெரியும். அதே தப்பு தான் நம்ம ஸ்பிரிச்சுவல்லையும் தொடர்றோம். லாகிரி மாஷியா கிரியாயோகம், சிவி வித்யானம், பிளாபெட்ஸ்கி சீக்ரெட் டாக்டரின், அரவிந்தரோட சாவித்திரி எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் படிக்கிறோம் செய்கிறோம். காலேஜ் போனேன் இது போல் சாதனை செஞ்சாயா? செய்தேன். என்ன ஆச்சு தெரியாது. அதாவது இதெல்லாம் கண்டினியூஸ் ப்ராசஸ். சேதனத்துவம் அதாவது அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. கண்டினியூட்டி ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஒரு லைஃப் டு அனதர் லைஃப். உன்னோட இப்போ ஜீவிதம் இல்லை, நெக்ஸ்ட் லைஃபு ஜீவிதத்துக்கும் போக வேணும் கான்ஷியஸ்னஸ். அதுக்கு தான் அஜோ பிஸ்ஸன்னு சொல்கிறார். அஜோ பிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சத் பிரகிருதிம் ஸ்வா அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா. அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா. பகூனி மே வியதானி ஜன்மானி தவசார்ஜுனः தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தபக. நான் நிறைய ஜென்மம் எடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஸ்ரீகிருஷ்ணர். நீ எத்தனை ஜென்மம் எடுத்தியோ, இன்னும் எத்தனை ஜென்மம் நீ எடுக்க போறியோ அது மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாரோடையதும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தெரியும். ஸ்ரீகிருஷ்ணரோட விஸ்வரூப தரிசனம் அதுதான். அந்த அனிமல் பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் அது எல்லாம் தெரியும். அந்த சேதனத்துவம் நம்மளோடையே பிறந்தது. இந்த விஷயத்தை நன்னா மனசில் பதிய வச்சுக்கோ. ராத்திரி நன்னா நினைவுபடுத்திக்கோ. இந்த விஷயத்தோட தெரிஞ்சுக்கொள்வேன். இன்னைக்கு இந்த விஷயத்தை நன்னா தெரிஞ்சுக்கோங்கோ. ஸ்டடி செய். ரொம்ப கஷ்டப்படணும். 2 years நீ தெரிஞ்சுண்டு சொல்லித்தரணும். நீ ரொம்ப உஷாராக தெரிஞ்சு கொண்டு விட்டால் நீ என்னோடய ஸ்பீச்சே நீ கேட்கிறாய். அதாவது நீ ரொம்ப உஷாராக கற்றுன்ட்டேன்னாக்க உனக்கு இனிமேல் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்காது.
எனக்கும் ஸ்பீச் தர வேண்டிய அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட் இயர் நீ என்ன செய்ய போறியோ அதை தீர்மானம் பண்ணி செயல்படு. நெக்ஸ்ட்டு ஜென்மமாக ருணாலு பந்தம், அதையும் தெரிஞ்சுக்கணும். இன்டர் ஆக்டிவிட்டி. ரிஷி கூறின பெயர் அந்தக்கரண விஞ்ஞானம். அதாவது இங்கிலீஷில் சயின்ஸ் ஆஃப் அந்தக்கரணா அப்படின்னு சொன்னார் ஜுவாலாகுல் ரிஷி. பாரத தேசத்தில் பிறக்கல அவர், ஆனால் இந்த ஞானம் தெரிஞ்சிருக்கிறதுனால அவரையும் பாரதியர்னே சொல்லலாம். இங்கிலீஷ் படித்தவா இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஜென்ம பந்தம் நம்ம பாரதியர் இல்லைன்னாலும் அவளுக்கு இந்த ஞானம் இருந்தால் அவள் பாரதியர் தான். ஆனால் இந்த நம்மளுக்கு இந்த சம்மந்தப்பட்ட எந்த லட்சணமும் நம்மகிட்ட இல்லை. அதை டவுன்லோட் செஞ்சுக்கணும். அதான் பகூனிமே. நம்மளுடைய பூர்வ ஜென்மம், நம்ம சுற்றி இருக்கிறவா, நம்மளோட இருக்கிற மனுஷாலோட நாம் எப்படி இருக்கோம், கல்யாணம்லாம் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கணும். ஜெயின் ராபர்ட்சன் அப்படிங்கிறவர் அமெரிக்காவில் அவர் வந்தார். அவர் 426 நாள் விபரீதமான ருமேட்டிக் பெயின், பேசுகிறதுக்கு கூட வாய் திறக்க முடியாமல் படுக்கையில் இருந்தார். 426 நாள். அற்புதமான ஆத்தியாத்மிக வியக்தி. பாஸ் மெட்டீரியல்னு ஒரு புக்கை அவர் எழுதினார். அது பேசிஸ் சம்சிகா தீயம்னு அற்புதமான ஒரு புக்கு. அதாவது மகாபாரதத்தில் உள்ள அந்த புக்கு, அதை பேசிக்காக வச்சு பாஸ் மெட்டீரியல்னு புக்கு எழுதினார். 700 ஸ்லோகம், நிறைய புக்கு எழுதினார். என்ன சம்ஸ்கார பரம்பரையில் நீ வந்தது அதெல்லாம் நீ முதல்ல கவனி. இப்போ நீ ஒரு மேரேஜுக்கு போகிற, உனக்கு இன்விடேஷன் வந்தது, மேரேஜுக்கு போகிற அப்படின்னு நினைக்கிறேன். ஜெயின் ராபர்ட் நீ அதாவது இப்போ நீ ஒரு கல்யாணத்துக்கு போனால் அதை நீ நல்லா அப்சர்வ் பண்ணணும். பின்னாடி உன் வீட்டில் ஒரு கல்யாணம் வரப்போகிறதுங்கிறத கவனிச்சுக்கிறதுக்காகவும் நீ போகிற. ஆனால் நீ அந்த எந்த ஸ்திதியில் இருக்கணும் தெரியுமா? நீ ஓப்பனாக மேரேஜுக்கு போகிற, ஆனால் அவள் யாருமே உனக்கு பரிச்சயம் இல்லை. இப்போ பரிச்சயம் ஆனப்புறம் 6-7 வருஷம் நீ அவளோட வேலை செய்யும்படியாக ஆகுது. அதுக்கு பின்னாடி என்ன ஆகுது? அவருடைய பையனோட உன்னோட பொண்ணோட கல்யாணமும் நடக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு நீ மேரேஜுக்கு போகணும். அதாவது இப்போ ஒரு மேரேஜுக்கு போனாக்க அவள் புதுசாக தான் இருப்பாள், நம்மளும் புதுசாக தான் இருப்போம். அப்படின்னா கூட பின்னாடி அவளுக்கும் நமக்கும் ஒரு பந்தம், ரிலேஷன்ஷிப் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்திதியில் தான் நம்ம கல்யாணத்துக்கு போகணும் அப்படிங்கிற. அதாவது உன்னோட பொண்ணு பையனோட மேரேஜ் நடக்கிறத எப்படி நடக்க போகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் போகணும். அதனால் நம்ம பாரதியோட சம்ஸ்காரம் என்னென்னா, எப்போ பத்திரிக்கை வந்தாலும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு போக வேண்டும். அது ஒரு தீர்மானம் நம்மளோட சம்ஸ்கிருதியில். நம்மளோட குழந்தைகளோட கல்யாணம் எப்போ நடக்குங்கிறது அப்போ தெரியும். இப்போ நாம் போகிற கல்யாணம் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கூட போகிறதே கிடையாது. அந்த சாப்பிட்றத சாப்பிட்டுட்டு டிஃபன் கவரை கூட, இந்த டிஃபனை சாப்பிட்டுட்டு கிஃப்ட்டு கவரை அட்டான் கொடுத்துட்டு மெக்கானிக்கலாக வந்துடுறோம். பாவம் இருக்கா? நீ அதை உபயோகிச்சுக்கலை. அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கிறது. நீ உன் குழந்தை கல்யாணம் எப்படி ஆகும்? நீ இந்த மாதிரி ஒரு பாவத்தோடு நீ போகல, மெக்கானிக்கலாக போய் கவரை கொடுக்குறதும் சாப்பிட்றதும் வந்தாக்க அந்த பாவத்தில் இருந்தால் உன்னோட குழந்தைகளோட கல்யாணம் எப்படி நடக்கும்? இந்த சம்ஸ்கார விஞ்ஞானம் தெரிஞ்சுக்கணும். அதே பகூனிமே அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் அற்புதமாக சிலதெல்லாம் கேட்ரிங்கில் தந்துடுறோம். ஹெட் அக்கௌண்ட்டு, அதாவது ஹெட் கவுண்ட்டு, எத்தனை பேர் வருவா ஒரு வீட்டில், எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு வருவா அப்படின்னு ஹெட்டை கவுண்ட் பண்ணிக்கிறோம். வரப்போகிற காலத்தில் கல்யாணம் இன்னும் ரொம்ப இதுவாக ஆகிடப்படுறது. அதாவது கல்யாணத்துக்கு வந்துடுவா, ஹோட்டலில் சாப்பாடு இன்னும் ஈஸியாக இருக்கும்ல.
இது கூட வந்துடும். உன் குழந்தைகள் கல்யாணம் செய், டிக்கெட் வாங்கி. நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத. டிக்கெட் அதாவது கல்யாணத்துக்கு வந்தால இந்த பலான ஹோட்டலில் போய் சாப்பிடுங்கன்னு கூப்பன் கொடுக்குற அந்த அளவுக்கு கூட வந்துடுமோ என்னவோ. அந்த மாதிரி வரக்கூடாது. எதுக்கு கேட்ரிங்கிற மூர்க்கத்துவம்? நீ இப்படி செய்கிறியே, உனக்கு சொல்லும்போது மாஸ்டர் அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சுடுன்னு இருக்குது. அதாவது நம்ம பாரதிய சம்ஸ்கிருதி அயல்நாட்டு சம்ஸ்கிருதியோடு இணைஞ்சு ஒருபடி மேலே போகணுன்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனால் அந்த குருவெலாம் அதான் விஷ் பண்ணினான், அதான் விரும்பினான். தப்பு நம்முடையது, அவளை ஃபாரினர்ஸ் இதுக்கா இல்லை. விவாக சம்ஸ்காரம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். த்விஜத்துவம் சம்ஸ்காரத்தோடு சேர்ந்து இருக்குது. அதாவது பசங்களுக்கு பூணல் போடலைன்னா கல்யாணம் ஆகாது, அதுக்காகவே பூணல் போட்டுக்கிறா. மாறுதல் வேணும். இதை மாறுதலை கொண்டு வர நீ முயற்சி பண்ணு. நீ இதை புரிஞ்சுண்டு மற்றவாளுக்கு சொல்லித்தான். ஒவ்வொரு டைமும் உன் லைஃபு நினைவுபடுத்திக்கோ. கார்த்தால 3 மணிக்கு பும்சோனா நடந்தால் ராத்திரி அந்திம சம்ஸ்காரம். மொத்த ப்ராசஸும் பகவத்கீதை 8வது சாப்டரில் இருக்குது. ஒவ்வொன்றையும் பிரித்து விவரித்து சொல்லியிருக்கார். ப்ராக்டிக்கலாக இருக்குது. யாரிடமும் நீ கேட்க வேண்டாம். சம்ஸ்காரத்தை படி. ஒரு படி மேலே போய் நம்ம புரோகிதரை, அதாவது நம்ம ரொம்ப சிலது நிறைய தப்பு நம்ம தெரிஞ்சே பண்ணுறோம். ஒரு வாத்தியாரை கூப்பிட்றோம் ஆற்றுல, இந்த சத்யநாராயண பூஜை பண்ணணும் அப்படின்னு. மாஸ்டர் குண்டூரில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு பத்திரிக்கை கொடுத்து எங்கள் வீட்டில் சத்யநாராயண பூஜை பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். சரின்னு நான் சத்யநாராயண பூஜைக்கு போனேன். நான் போனால் வாசலில் உட்காந்துருந்தேன். நிறைய பேர் உட்காந்துருந்தா பேப்பர்லாம் படிச்சுட்டு இருந்தா. என் ஃப்ரெண்டுகிட்ட 1 hour ஆன அப்புறம், என்னப்பா சத்யநாராயண பூஜைன்னு கூப்பிட்டியே விரதத்துக்குன்னு. ஆமாம், அந்த உள்ளே நடக்கிறது அப்படின்னா. என்ன இவன் வெளியில் உட்காந்துருக்கான், பூஜை உள்ளே நடக்கிறது அப்படிங்கிறான். என்ன இது கொஞ்சம் மூர்க்கமாக இல்லை? இது கேட்குறதுக்கே நன்னா இல்லை. உன் வீட்டு பூஜையை நீ தானே பண்ணணும். வாத்தியார் பக்கத்தில் உட்காந்து உனக்கு சொல்லி தருவார். அதாவது சத்யநாராயண பூஜைக்கு அங்கே உட்காந்துட்டு யார் வந்தா, அவா வந்தாளா இவா வந்தாளான்னு நீ டைவர்ட் ஆகி வேற பார்க்குற. அங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுறதில்ல. தப்பு நிறைய பண்ணுறோம் நம்ம. வாத்தியார் உன்னோட 7 தரம், முன்னாடி 7 தரம், பின்னாடி 7 தரம் எல்லாம் சொல்கிறார். நீ செய். எக்ஸ்பர்ட் இருக்கிறவாளை கூப்பிடுவான். எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற புரோகிதர் பக்கத்தில் இருந்தால் அவன் உன்னை திருத்துவான். அவன் உன்னை சொல்லி தந்து அவன் பண்ணுவான். இப்போ என்ன பண்ணுற, அவளே எல்லாம் பண்ணுறான். புரோகிதர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால அவரை கொஞ்சம் நிறைய தான் சன்மானம் பண்ணணும். இப்போ டாக்டர் ஸ்பெஷல் டாக்டர் 1 நிமிஷம் தான் ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு உடனே போவா. அவள்கிட்ட 1000 ரூபா கொடுப்போம். நம்ம இப்படி சம்ஸ்காரத்தை நன்னா சொல்கிறவாளுக்கு 10 ரூபா கொடுக்கலாமா 15 ரூபா கொடுக்கலாமான்னு பேரம் பேசுகிறோம். நீ இப்போ கரெக்ட் பண்ணிக்கோ. இதான் கரெக்ட் டைம். திருப்பி திருப்பி சொல்லும்போது உன் மனசில் நன்னா பதியணும். இதை மற்றவாளுக்கும் சொல்லு. இது 2001 நமக்கு இருக்குது காலம், நல்ல காலம் இருக்குது அப்படிங்கிற. அதாவது 2026 நமக்கு இன்னும் நல்ல காலம். இப்போ தான் நம்ம கேட்குறோம். குருதேவர் என்ன சொல்வார், நீ 24 மணி நேரமும் வேலை பண்ணால் போரும் அப்படின்னு சொல்லுவார். அவர் 25 மணி நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சார். நமக்கு 24 மணி நேரம் போரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நமக்கே குழப்பம். இது சரி, அதுவும் சரி. சம்ஸ்காரம் திரும்பி வரணும். புனர் பரம்பரை ஒவ்வொரு வீட்லேயும் தொடரணும். ஆத்தியாத்மிக வித்யை, வேத விஞ்ஞானம் வரணும். இது ஷார்ட்கட் கிடையாது. இதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதாவது மாஸ்டர் இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது மாஸ்டர், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு பிராணாயாமம் தான் நான் பண்ணுறேனே அதுவே போருமே அப்படின்னு சொன்னால் சரி போரும். எனக்கு சாதம் மட்டும் போரும் அப்படின்னா போரும். ஹெல்த்தியாக இருக்கணும்னா வெஜிடபிளும் வேணும்,
எல்லாமும் வேணும். சப்ஸ்டைன்டு ஃபுட்டும் ரொம்ப அவசியம். ஒரு குரு சொன்ன மார்க்கத்தை பிடிச்சிட்டு அதே பண்ணணும்னு முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. இப்போ ஃபிசிக்ஸ் மட்டும்தான் படிப்பேன், வேறு சயின்ஸில் கெமிஸ்ட்ரி படிக்க மாட்டேன் அப்படின்னா பிஎஸ்சி கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. அதாவது ஃபிசிக்ஸில் நல்லா மார்க் வாங்கிட்டு பாக்கி சப்ஜெக்ட் கொஞ்சமாக மார்க் வாங்கினாலும் பாஸ் வாங்கலாம். இது எதுவுமே இல்லாமல் 35% தான் வாங்கினாக்க ஹையர் கோர்ஸில் சீட்டு கிடைக்கவே கிடைக்காது. குரு பரம்பரையை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எல்லார் குருவும் சொன்னதை அடிக்கடி நம்ம அவளோட லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்க வேண்டியது, அதுலேருந்து விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இப்போ கெமிஸ்ட்ரி டீச்சர் கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்பா. லா டீச்சர் லா படிக்க சொல்லித்தரவா, லா இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்பா. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவாவா அது ரொம்ப முக்கியமாக சொல்லுவாள். அதாவது நமக்கு எல்லாமே முக்கியம், எல்லா தேவதா சக்தியும் முக்கியம். டோட்டாலிட்டி. அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் என சராச்சரம் எத்பதம் தர்ஷிதம் என தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நம்மளுடைய சம்ஸ்கிருதி உள்ள மறைஞ்சி இருக்கிறத நம்ம மறுபடியும் மேலே கொண்டு வரணும். நீ பாட்டுக்கு இத்தனை சொல்லியும் நீ எதுவுமே பட்டுக்காமல் கேட்டுருந்தாக்க ஏதோ விருந்துக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ சொன்னபடியே சொன்னதுக்கப்புறமும் உனக்கு ஒரு வேகம், அந்த ஒரு பரபரப்பு வர வேண்டாம்? அது ஐயோ இது இவ்வளோ மாஸ்டர் இப்படி சொல்கிறாரு, இந்த காலம் வராது, இதை இப்படியும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அந்த ஒரு இந்த ஒரு வேகம், அந்த தப்பணும், அந்த அது எப்படி நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு பட்டுதலை வரணும். உனக்கு ஜாபுக்கு போகணுன்னு அவசரம் இருந்தால் வேலைக்கு போங்க. வேலை அவசியம் இல்லை, நான் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா வாங்கோ, வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வாங்கோ, இதை கற்றுக்கோங்க. இவ்வளோ சொல்லி இதனுடைய முக்கியத்துவம் உனக்கு புரியலையா? இந்த எழுதும்போது சொல்கிறதுக்கும்போது எனக்கு மனசு பரபரன்னு இருக்குது. ஆனால் இது சம்பூர்ண மனுஷ ஜாதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உனக்கு எனக்கு மட்டும் இல்லை, மனுஷ குரூப்ஸு நிறைய இருக்க. இதனோட முக்கியத்துவத்தை பற்றி நிறைய பேர் எல்லாம் பண்ணிட்டுருக்கா. நம்மளும் பண்ணுறோம். ஜோதிஷம் மூலம் டைம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும், சம்ஸ்காரம் மூலம் சம்ஸ்கரிக்கப்படணும். புரோகிதருக்கு சொல்லித்தந்துட்டு அவர் சொல்லித்தருவார், நீ உட்காந்து பண்ணு, அவரை உனக்கு தப்புன்னா அவர் திருத்துவார். எக்ஸ்பர்டைஸ்டு புரோகிதருக்கு மதிப்பு தான். நாம் கூட எக்ஸ்பர்ட் ஆகணும். ஆர்கே மாஸ்டர் அதாவது நீ கொஞ்ச நாள் ஆகிட்டாக்கா நீயே புரோகிதராக ஆயிடுவ. அதாவது வரப்போகிற காலத்தில் 2 மந்திரம் தெரிஞ்சாலே போகிறோம், வந்துடும், வான்னு கூப்பிடுவா. 2 to 3 years இருக்குது என்ன கேட்கும்போது தெரிஞ்சு கொள்கிறேன் அப்படின்னா அதுக்கு சரிப்பட்டு வராது. இப்போ என்ன மாஸ்டர் அவசரம், அதை இன்னும் அந்த டைம் வரும்போது தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது நாட் குட். இப்போ தான் டைம், இப்போ இந்த டயத்தில் நன்னா கற்றுக்கோ. டைரக்டு ப்ரொஃபஸராகவே நீ ஆயிடலாம். அதாவது இப்போ தெரிஞ்சு கொடுத்தனா நீ நன்னா உட்காந்து எல்லாருக்கும் சொல்லித்தரலாம், நீ மார்க்க தரிசனமாக இருக்கலாம். பாரதிய மனுஷாளுக்கு பிளட்லேயே சம்ஸ்காரம் இருக்குது. நம்மளோட பூமி, இந்த சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாம் அனுகூலமாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நீ இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டா துளிர் விட்டு வளரும். மகா விருட்சமாக சம்ஸ்கார பரம்பரை வந்துடும். இன்னொன்று இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா தீர்த்தக்ஷேத்திரம், காட்டு. அதாவது சமுத்திரத்துக்கிட்ட இருக்கிற லைட் ஹவுஸு, ஹார்பர் சொல்கிறோம்ல, அது மாதிரி. அதாவது நான் வீட்டில் செஞ்சுக்கிறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லாத. வீட்டில் எதுவுமே செய்ய வேண்டாம், ஆசிரமத்தில் தான் போய் செய்யணும்.
சந்தியாவந்தனம் கண்டிப்பாக கற்றுக்கோங்க. கார்த்தால மத்தியானம் சாயந்தரம். குருகுலத்தில் தான் வித்யை வரும், வீட்டில் வித்யை வராது. நீ குழந்தையில எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்? வீட்லேயே படிக்க வைக்கலாமே. ஏன் ரெசிடென்ஷியல் காலேஜுக்கு அனுப்புகிறேன்? வீட்லேயே படிக்கட்டுமே. இப்போ எல்லாம் நீ இதெல்லாம் கேட்டுட்டு நீ நடக்கிறபடியே நடனம் தான், நீ ஆக்ட் தான் பண்ணுற. அதாவது ஸ்தல பிரதர்ஷனம் பண்ணணும். அதாவது அந்த ரிஷி அந்த இருக்க அந்த இது சமாதி பிருந்தாவன் இருக்கிற இடத்துல ரிஷிகளெல்லாம் நம்மளே கூப்பிடணும். நம்ம சாதனை பண்ணி அவளை அங்கே வரவழைக்கணும். அதாவது இப்போ என்ன ஆச்சு, திருப்பதியில் இந்த மதுபான கடையெல்லாம் நிறைய இருக்குது. அப்படி இருந்தால் ரிஷிலாம் எப்படி வருவா? அவள்லாம் ரொம்ப சென்சிட்டிவ். இதை நம்ம மாற்றணும். தாஜ்மஹால் அற்புதமாக கட்டியிருக்கான், ரைட்டு தான், அது சமாதி. அந்த சமாதியை பத்திரப்படுத்தணும்னு பயங்கரமாக அதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அதை ப்ரொடெக்ஷன் கொடுக்குறா. ஆனால் குரு சமாதிகளுக்கு முக்கியத்துவம் தரல. இது சரியாக தப்பாங்கிறத பற்றி சொல்லலை. இதுக்காக நான் இப்படி மாஸ்டர் இப்படி சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்கு இதுக்காக ஒரு கலர் பூசாத, அது தேவை கிடையாது. அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணலை. சாராம்சத்தை புரிஞ்சுக்கோ. ஷீரடி சாயி அந்த இடத்துலலாம் அந்த இடத்தோட இதை இம்ப்ரூவ் பண்ணணும். அங்கே போய் சாதனை பண்ணி அங்கெல்லாம் ரிஷியெல்லாம் திருப்பி கொண்டு வரணும். ஜில்லுடு மாடு அம்மா, சிமெண்ட் அம்மா அவன் இருக்கிற சமாதிக்கிட்ட. இங்கே நீங்கள் கற்றுண்டு அங்கே போய் ஃபாலோ பண்ணி அந்த க்ஷேத்திரத்தை அபிவிருத்தி பண்ணு. இங்கேயே நான் எக்ஸாம் பண்ணுறேன் மாஸ்டர், எழுதுகிறேன்னா அது முடியவே முடியாது. கும்பமேளாலாம் வரும். அனந்தமான விஞ்ஞான சாகரத்தை மறுபடியில் பூமியில் கொண்டு வரணும். நம்மளோட லட்சியம் நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. குரு பரம்பரையை மறுபடியும் திருப்பி பூமியில் கொண்டு வர வேண்டியது நம்மளோட வேலை. இப்போ ஸ்வஸ்தி வாச்சகம். स्वस्ति प्रजाप्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीसां गोब्राह्मणेभ्यो शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षद पर्जन्यः पृथ्वी सस्यशालिनी देशोऽयं शोभरहितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः पुत्रा पुत्रिणः सन्तु पौत्रिकाः निर्जनाः सदनाः सन्तु जीवन्तु श्रद्धां सदम्। असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा मृदङ्गमय स्वार्धं मा परमात्मङ्गमय अव्यवस्थां मा सुव्यवस्थाङ्गमय। ॐ शान्ति 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 शान्तिः। सर्वारिष्टं सुशान्तिर्भवतु।